காதலுக்கு இடையூறாக வந்த தாய். 15 வயது மகளின் கொடூர செயல். மருத்துவர்கள் அதிர்ச்சி தகவல். பொதுவாக காதலுக்கு கண் இல்லை என்பார்கள். அதற்கு அர்த்தம் காதல் உடல் அழகை தாண்டி உள்ளத்தால் ஆழமான இணைப்பை கொண்டது என்பதுதான். ஒருவரின் தோற்றத்தை பார்த்து காதல் வருவதில்லை. அப்படி வருமாயின் அது காதலே இல்லை என்று கூட கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தனது ஆண் நண்பருடன் பேசுவதற்கு தடையாக வந்த தாயையே இரக்கமில்லாமல் திட்டம் போட்டு கொடுமைப்படுத்திய சிறுமியின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லக்னோவை சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவர் தினமும் இன்ஸ்டாகிராமில் தனது ஆண் நண்பரோடு பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். இதனை பார்த்த தாய், அட என்னமா, எந்நேரமும் போனும் கையுமா என்று செல்போன் உபயோகிப்பதை கண்டித்துள்ளார். படிக்கும் வேளையில் கவனம் செலுத்து, இன்ஸ்டாகிராமில் நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று கண்டித்த தாய் வெள்ளந்தியாக இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த தாயின் உடல்நிலை மோசமாகியுள்ளது. எந்நேரமும் தூக்கம் வருவது, இரவு தூங்கினால் காலை விடிந்தும் நீண்ட நேரம் தூங்குவது என்று துவங்கி உடலில் பல கோளாறுகளும் வந்துள்ளன. இதனை கவனித்த குடும்பத்தார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை மேற்கொண்டுள்ளனர். சோதித்த மருத்துவர்கள் 3 மாதங்களாக அதிகப்படியாக தூக்க மாத்திரையை எடுத்துக்கொண்டதால் இந்த பிரச்சனை வந்ததாக கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் சந்தேகமடைந்து மகளிடம் கேட்டுள்ளார். அப்போதுதான் மகளின் கொடூர செயல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஆம், இன்ஸ்டாகிராமில் ஆண் நண்பருடன் பேசுவதற்கு முட்டுக்கட்டையாக இருந்த தாய்க்கு சாப்பாட்டில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துள்ளார் 15 வயதான அந்த சிறுமி. பல நேரங்களில் ஒரு நாளைக்கு 3 முதல் 4 மாத்திரைகள் என கொடுத்துவிட்டு தாயை தூக்கத்திலேயே வைத்திருந்துள்ளார். அப்படி தூங்குவதால் தொந்தரவே இல்லாமல் தனது ஆண் நண்பருடன் பேச துவங்கியுள்ளார் அந்த சிறுமி. அத்தனையும் தெரிய வந்த நிலையில் அதிர்ச்சியான குடும்பத்தார் மருத்துவமனையில் வைத்து கவுன்சிலிங் கொடுத்துள்ளனர். இன்ஸ்டாகிராமில் பழகிய ஆண் நண்பருக்காக பெற்ற அம்மாவுக்கே தூக்க மாத்திரையை கொடுத்த சிறுமியின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் பேசிய வாலிபர் பெண்ணை தவறாக வழி நடத்தியுள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர்.